கேட்டிருக்கும் அனைவருக்கும் first of all good evening. நான் விதுஷிகா ஜெயகாந்தராஜா, பிஎஸ்சி இன் சைக்காலஜி, ஸ்பெஷலைஸ்ட் இன் இமாகோ தெரப்பி. அதை தாண்டி ஸ்ரீலங்கா கவுன்சிலர்ஸ் அண்ட் கம்ப்ளிமெண்டரி தெரபிஸ்ட்ல நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன். சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் ஒர்க் ஷாப்ஸ், கம்பெயின்ஸ்ல நான் ஒரு பார்ட்டிசிபேட்டா இருந்திருக்கேன். அதை தாண்டி ரீசெண்டா ஒரு விமென்ஸ் இன்டேக் சப்போர்ட் குரூப்ல நான் ஒரு கவுன்சிலரா ஆரம்பிச்சிருக்கேன். And thank you, Asna, for organizing this and giving me this opportunity. Without any delay, நாங்க straight away topic குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்க கதைக்கு இருக்கிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, மன அழுத்தமும் அதற்கான உளவியல் பின்னணியும் அதை நாங்க எப்படி கையாள்றது. எங்களுடைய இந்த ப்ரோக்ராம் நான் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மன அழுத்தத்திற்குரிய அறிகுறிகள், அதாவது இந்த டிப்ரெஷனுக்குரிய சிம்டம்ஸ் தகுந்த உதவி மற்றும் வழிகாட்டலுடன் இயன்ற வரையில குறைத்துக் கொள்ள முடியும். இந்த தகுந்த முறையிலான உதவி மற்றும் வழிகாட்டல்ன்றது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, நாங்க இந்த மன அழுத்தத்திற்குரிய சிம்டம்ஸ் நாங்க ஒப்சர்வ் பண்ணிட்டு நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, இந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது குவாலிஃபைடான பீப்புள், அதாவது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ ட்ரீட் பண்றதுக்கு வேண்டி குவாலிஃபைடான ட்ரெயின்டான பீப்புள் இருக்காங்க. அவங்களுடைய உதவியை நாடுறதன் மூலம் இந்த டிப்ரெஷனை நாங்க கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதோட டிப்ரெஷன் வந்தாலே எங்களோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிட்டு, அல்லது இனி சிக்கலான வாழ்க்கை தான் நாங்க வாழணும் என்றது இல்ல. இந்த டிப்ரெஷனை நாங்க தகுந்த உதவியை பெறதன் மூலம் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதோட இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இந்த மென்டல் இல்னஸ் சொன்னாலே எல்லாருக்கும் அது அதோட சேர்ந்து ஒரு பயம் அசோசியேட் ஆகி இருக்குது. ஆனா இதே ஒரு பிசிக்கல் இல்னஸ் சொன்னா, அதுக்காக நாங்க துரிதமான நடவடிக்கைகளை நாங்க எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் டயபிட்டிஸ். இப்ப டயபிட்டிஸ் ஒருத்தர் என்ன செய்யறாங்க, முதலாவது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாத்துறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, எக்ஸசைஸ், ஒர்க் அவுட்ஸ் அவங்களுடைய டெய்லி ருட்டீன்ல இன்வால்வ் பண்றாங்க. அதுக்கு பிறகு டாக்டரை கன்சல்ட் பண்றாங்க. கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற பிரிஸ்கிரைப்ட் மெடிசின்ஸை அவங்க எடுக்கிறாங்க. அதே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒருக்கா அவங்கள சந்திச்சு செக்அப்ஸ் பண்ணி, இல்லாட்டி ஃப்ரீக்வெண்டான ஸ்கிரீனிங் மூலம் அவங்களோட டிசீஸ் எந்த அளவு தூரத்துல இருக்குதுன்னு சொல்லி அவங்க தங்களுடைய டிசீஸை கியூர் பண்ணி கொடுறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இதே அப்ளிகேஷன் தான், அதாவது சேம் அப்ளிகேஷன் தான் மென்டல் இல்னஸ் வந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது. அதாவது ஒரு டிப்ரெஷனுக்குரியவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மென்டல் இல்னஸுக்குரிய சயின்ஸ் நீங்க ஒப்சர்வ் பண்ணினீங்கன்னா, உங்களையா இருக்கலாம் இல்லாட்டி உங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவங்கள்ட்ட இந்த சயின்ஸை நீங்க ஒப்சர்வ் பண்ற நேரத்துல நீங்க உடனடியாக அதற்கான ட்ரெயின்டான பீப்புள்கிட்ட உதவியை நாடும் பொழுது எங்களுக்கு இந்த டிப்ரெஷனையோ எனி சார்ட் ஆஃப் மென்டல் ப்ராப்ளம்ஸையோ எங்களோட கட்டுப்பாட்டுக்களை எங்களால கொண்டு வர முடியும். அடுத்தது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் இடையில ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எங்களுக்கு இருக்குது. இந்த கன்ஃபியூஷனாலேயோ என்னவோ தெரியல, அதோட டெய்லி கன்வர்சேஷன்ல நாங்க எல்லாருமே ஐ எம் டிப்ரெஸ், அது ஒரு அகடமிக் ப்ரெஷரை பார்த்தாலா இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷரை பார்த்தாலா இருக்கலாம், இல்லாட்டி ஈவன் ஒரு டிராபிக் ஜாம்ல வெயிட் பண்ணிக்க அந்த பொறுமையை இழக்கிற நேரத்துல கூடி ஐ எம் டிப்ரெஸ்ட், இல்லாட்டிக்கு இட்ஸ் டிப்ரெசிங் போன்ற வார்த்தைகளை இந்த டிப்ரெஷனுக்குரிய சிவியரிட்டி விளங்காமலே நாங்க அதிக தடவை அதாவது நாளாந்தமான டயலாக்ல நாளாந்தமான கன்வர்சேஷன்ல நாங்க பாவிக்கிறத அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி வேலைகள்ல நாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபீல் பண்றது ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனோட ஒப்படைக்க சரியான லெஸ் சிவியர் ஆனது, அதாவது இதனுடைய பாதிப்பு மிக மிக குறைவு. அதே நேரம் இந்த ஸ்ட்ரெஸ் எப்பயும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இல்லை. இது ஸ்ட்ரெஸ் எங்களோட டே டு டே லைஃப்ல நாங்க எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாகவும் தொழிற்படுறதுக்கு எங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மிக மிக முக்கியம். நான் இது ஒரு உதாரணம் மூலம் விளங்கப்படுத்துறேன். எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தராங்க, அதுக்கு ஒரு கிழமை கால பகுதிக்குள்ள அதை முடிச்சு சப்மிட் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்றாங்க. அப்படி சொல்லிக்க 6 நாளுமே எங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் செய்யறதுக்கோ தொடுறதுக்கோ மனசே வராது. ஆனா அந்த 7வது நாள் ஒரு ரஷ் எங்களுக்கு வரும். அந்த ரஷ் வர்றதன் மூலம்
அந்த எங்களோட பாடி வந்து ஸ்பீடப் ஆகுது. ஸ்பீடப் ஆகி என்ன செய்யறோம்னு சொன்னா, அது வந்து எங்களை ஆக்கப்பூர்வமாக வந்து அந்த தரப்பட்ட நேரத்துக்கு இடையில அந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா தான் வந்து எங்களுக்கு இருக்குது. சோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் அல்ல. ஆனா சமூகத்துல வந்து பலராலையும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்போதுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விடயமாக வந்து பார்க்கப்படுது. சரி, இப்ப நாங்க டிப்ரெஷனுக்கு வரோம். டிப்ரெஷன்ன்றது வந்து நீங்க நினைச்ச மாதிரி ஓகே எங்களாலேயே இதை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சா வந்து பிள்ளை. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அசிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு தேவை. அதோட வந்து இது வந்து மச் மோர் இன்டென்ஸ், மச் மோர் சிவியர். நாங்க இதுக்கு வந்து அதிக அளவிலான கவனத்தை வந்து கொடுக்கிறது வந்து மிக மிக அவசியம். அடுத்து வந்து ஒரு பர்சன் அவர் டிப்ரெஸ்டா இருக்கார், இல்லாட்டிக்கு வந்து இந்த பர்சன் வந்து டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் மூலம் வந்து நாங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க இப்ப இதுல லிஸ்ட் பண்ணிருக்க சிம்டம்ஸ் எல்லாம் பாக்க வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து போகும். ஆனா இங்க வந்து கீவேர்டு நாங்க என்னன்னு பார்க்கணும்னு சொன்னா, தொடர்ச்சியாக குறைந்தது 14 நாட்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் அவதானிக்கப்படும் போதுதான் இந்த பர்சன் வந்து ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன் சொல்லி நாங்க கன்சிடர் பண்ணலாம். அது வந்து 1-2 சிம்டம்ஸ் இருக்கிறதால வந்து நான் உடனே வந்து அந்த பர்சனை வந்து டிப்ரெஸ்ட் பர்சன் சொல்லி நாங்க சொல்லிட முடியாது. இதுல வந்து 5 அல்லது 5ற்கு மேற்பட்ட சிம்டம்ஸ் வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ற நேரத்துல தான் வந்து, அதாவது தொடர்ச்சியாக குறைந்தது அட்லீஸ்ட் 14 நாட்களுக்காவது அவங்க அந்த பிஹேவியர்ஸ வந்து, அதாவது இந்த சிம்டம்ஸ வந்து எக்ஸிபிட் பண்ணாங்களா இருந்தா மட்டும்தான் நாங்க அந்த பர்சனை வந்து டிப்ரெசிவ் பர்சன் வந்து நாங்க வந்து அவங்க சொல்ல முடியும். அதோட நான் இப்ப சொல்ல போற இந்த சிம்டம்ஸ வச்சு நீங்களா செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ண வேண்டாம். நீங்க வந்து அப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குமா இருந்தா நீங்க என்ன செய்யணும், உடனடியாக வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து சைக்கியாட்ரிக் யூனிட் இருக்கு. அது தாண்டி மென்டல் ஹெல்த் சப்போர்ட் சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுல நிறைய ஹெல்ப் லைன்ஸ் இருக்குது. அதனால நான் பின்னால வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களோட வந்து நான் பின்னால ஷேர் பண்ணி கொள்றேன். அவங்கள உதவியை நாடுறதன் மூலம் உங்களுக்கு வந்து டிப்ரெஷனாலதான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றத வந்து நீங்க வந்து ஷுவர் பண்ணி கொள்ளலாம். சரி, இப்ப வந்து டிப்ரெசிவ் பர்சன் வந்து எந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்கன்றத பார்ப்போம். முதலாவது சிம்டம்ஸ், அதாவது வந்து டிப்ரெஸ்ட் மூட். அதாவது இந்த 14 நாட்கள்ல வந்து அதிக அளவிலான நாட்கள் வந்து அவங்க ஒரு டிப்ரெஸ்ட் மூடோட இருக்கிறத வந்து நாங்க அவதானிக்கலாம். இது என்ன டிப்ரெஸ்ட் மூட்? அதாவது வந்து ஒரு அன்யூஷுவலான அதீத கவலையுடன் வந்து நாங்க அவரை அவதானிக்கலாம். அதை வந்து அவர் பாடி லாங்குவேஜின் மூலமோ இல்லாட்டிக்கு வந்து சாதாரணமா வந்து ஒப்சர்வ் பண்றதின் மூலமோ வந்து அவர் வந்து அதீத கவலையுடன் இருக்கிறாருன்னு சொல்லி நாங்க வந்து அவரை அவதானிக்க முடியும். அடுத்தது வந்து எம்டினஸ். அவங்க ஒரு எம்டினஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொன்னா, அவங்கள சுத்தி அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஆனா எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு தோற்றப்பாடு வந்து அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது வந்து ஹோப்லெஸ். எதுலயுமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை. ஓகே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு அப்படியுமே ஒரு விட கிடைக்க போறது இல்லை, நான் யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் வந்து எனக்கு வந்து இதுல இருந்து ஒரு விடை கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடித்த வேலை செய்ய வந்து நாங்க ஒரு சந்தோஷத்தை வந்து உணர்றோம். எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாட்டு கேட்கல வந்து சரியான சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து நாளடைவுல வந்து அந்த பாட்டு கேட்க வந்து எனக்கு அந்த சந்தோஷத்தை வந்து உணர முடியாம இருக்கு. இது ஒன்ஸ் இன் அ வைல் எல்லாருக்குமே நடக்கிறதா. ஆனா வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 14 நாட்களுக்கு வந்து இப்படியான ஒரு போக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த இந்த பிஹேவியரை, இந்த டெண்டன்சியை வந்து நாங்க வந்து, அதாவது வந்து குறிப்பா வந்து இந்த பர்சன் ஒரு டிப்ரெசிவ் சைனாக வந்து நாங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 3வது விஷயம், அவங்களோட உடற்பருமன்ல வந்து ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது வந்து இந்த டிப்ரெஷன் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, அவங்களோட பசி, அதாவது வந்து பசி இன்மையையும் இல்லாட்டிக்கு வந்து அதிகமான பசி தூண்டலையும் வந்து ஏற்படுத்த போகுது. அது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பசி இன்மையை தான் உணர்றாங்க. அந்த பசி இன்மையின் காரணமாக வந்து நாளடைவுல வந்து அவங்க உணவு எடுக்கின்ற அளவு வந்து குறைவதன் மூலம் வந்து ஒரு நோட்டிசபிள் டிஃபரண்ட், அதாவது வந்து அவங்க வளமையாக இதுக்கு முதல் இருந்த ஒரு பாடி வெயிட்ட காட்டிலும் வந்து ஒரு சிக்னிபிகண்டான, அதாவது புரியுமா தெரியும் அவங்க உடம்பு குறைஞ்சிருக்காங்க, சரியா குறைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா விளங்கும். சோ அப்படியான சைன் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து அதிக அளவிலான பசி எடுக்கு. அதனால வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அதிக அளவிலான ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணுவாங்க. அப்படி அதனால வந்து அதன் விளைவாக வந்து அவங்க உடற்பருமன் வந்து அதிகரிக்குது. அடுத்து வந்து அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ல வந்து ஒரு மாறுபாடு இருக்கு.
அதாவது வந்து கூடுதலான ஆட்களுக்கு வந்து நித்திர கொள்ள முடியாம இருக்கு. அதாவது வந்து குறைந்த அளவு நேரம் தான் வந்து அவங்களால வந்து தூங்க முடியும், இல்லாட்டிக்கு வந்து தூங்கவே முடியாது என்று சொல்லலாம். சில பேருக்கு வந்து அவங்க வளமைக்கு மாறாக வந்து அதிக அளவிலான நித்திரையை வந்து பண்ணுவாங்க, அதிக நேரம் வந்து நித்திரை கொள்வாங்க. இவங்க அவங்க வந்து நித்திரை கொண்டாலுமே அவங்க வந்து டயர்டா தான் வந்து எழும்ப போறாங்க. எனவே இதுவும் ஒரு சைன். அடுத்த சைன் என்னன்னு பார்த்தோம்னா, திடீர்னு இருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல பார்த்தா எழுப்பி நடந்து திரிவாங்க. இல்லாட்டிக்கு வந்து சுவரை பார்த்த மாதிரியே இருப்பாங்க. இல்லாட்டிக்கு வந்து இந்த நிகம் எல்லாம் கடிச்சு கடிச்சு துப்புவாங்க. இல்லாட்டிக்கு வந்து இந்த லிப்ஸ்ல இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் வந்து பிச்சு பிச்சு அறிவாங்க. இப்படியான ஒரு டெண்டன்சி வந்து டிப்ரெஸ்ட் பர்சன்ல வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அவங்கள்ட்ட வந்து லோ எனர்ஜில தான் இருப்பாங்க. எது செய்யறனாலும் அவங்களுக்கு வந்து எனர்ஜியே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. இவன் வந்து நாங்க ஃபண்டமெண்டலா செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு தானே, பிரஷ் பண்றது, பெட்டை விட்டு எழும்புறது, அடுத்த வந்து இப்படியான வேலைகள்ல கூடி வந்து அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கலே எங்களுக்கு விளங்கும் அவங்களுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி சோர்ந்து சோர்ந்து இருப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தா, அடுத்த சைன், அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒர்க்லெஸ்ஸா ஃபீல் பண்றது. நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு பாரமா இருக்கேன், இந்த குடும்பத்துல என்னால எந்த பிரயோசனமே இல்லை, எல்லாருக்கும் நான் தான் பாரமா இருக்கேன். இதோட அசோசியேட் பண்ணி கில்ட்டியும் வரும் அவங்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அதாவது வந்து என்னால தானே அம்மா அழுறா, என்னால தானே இந்த குடும்பத்துக்கு கஷ்டம், அதாவது அவங்களோட கண்ட்ரோலே இல்லாத விஷயங்களுக்கு கூடி வந்து அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணிடாது. அவங்கள சுத்தி எத்தனை பேர் என்ன கிடைச்சாலுமே அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு திட்டவட்டமான முடிவை வந்து எடுக்க முடியாது. அடுத்தது வந்து கடைசியும், ஆனா அதை விட முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுவது, அதாவது முக்கியமா நாங்க கவனம் செலுத்தக்கூடிய இந்த சிம்டம் வந்து சூசைடல் ஐடியேஷன், அதாவது வந்து தற்கொலை எண்ணம் காணப்படுது. நாங்க தற்கொலை எண்ணம் காணப்படுறது வந்து டிப்ரெஷன்லயும் வந்து சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிப்ரெஷன்ல தான் வந்து இந்த சூசைடல் ஐடியேஷன் காணப்பட போகுது. அதுக்காக நாங்க நினைக்க கூடாது எல்லா ஃபார்ம் ஆஃப் டிப்ரெஷன்லயும், இல்லாட்டி வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்லயும் வந்து சூசைடல் ஐடியேஷன் காணப்பட மாட்டேன். அதாவது வந்து சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிப்ரெஷன்ல தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த சூசைடல் ஐடியேஷன் வந்து காணப்பட போகுது. ஒருத்தர் வந்து அந்த சூசைடல் ஐடியேஷன் இருக்குது, இல்லாட்டி வந்து அந்த பர்சனுக்கு வந்து தற்கொலை எண்ணம் இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க என்ன செய்வாங்க, ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து செய்வாங்க. அதாவது தங்களோட உடைமைகளை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து இந்த உடுப்பணி கொண்டு போ, இந்த பைக் நிக்குது நீ அதை கொண்டு போ, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களா இருக்கட்டும், அதுகளை எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து சேரிட்டிக்கு கொடுக்குறதோ இல்லாட்டி வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அவங்க விரும்பி பாவிச்ச உடைமைகளை வந்து எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சைனா எடுக்கலாம். ஏன்னா இது இந்த லாஸ்ட் நீ இருக்கிற சாமான வந்து இருக்கிற ஆக்களாவது பிரயோசனப்படுத்தட்டு நினைக்கிற நேரத்தை வந்து அவங்களோட பொசசிவ், அதாவது அவங்களுடைய உடைமைகளை வந்து அவங்க வந்து குடுக்குற ஒரு ஒரு டெண்டன்சி வந்து நாங்க வந்து ஒப்சர்வ் பண்ணலாம். அடுத்து வந்து அதிகப்படியா வந்து இறப்பை பற்றி கதைப்பாங்க. அது இறப்பை பற்றி கதைக்கிறேன்னு சொல்லிக்க நான் அப்படியே படுக்கணும் ஆனா எழும்பக்கூடாது, இல்லாட்டிக்கு வந்து இந்த செத்தாப்புறம் எல்லாம் அவ்வளவு நிம்மதியா இருப்பாங்க, எனக்கு இப்ப வந்து பிரச்சனை ஒன்றுமே இல்லாம, இல்லாட்டிக்கு வந்து உங்களோட உங்களோட ஃப்ரெண்டோ யாரோ இருந்தா வந்து கேட்பாங்க, நீ என்ன மிஸ் பண்ணுவியா, நான் எல்லாத்துக்கும் வந்து மிஸ் பண்ணுவியா, இப்படியான சில கதைகள் வந்து அவங்களுக்கு கன்வர்சேஷன்ல வந்து நீங்க ஒப்சர்வ் பண்ணலாம். அடுத்து பார்த்தா செல்ஃப் ஹார்ம் பண்ணுவாங்க. அதாவது வந்து தங்களையே துன்பப்படுத்துகின்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க செய்வாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த இந்த மணிக்கட்டை வெட்டுறது, இல்லாட்டிக்கு வந்து சிகரெட் பாவிச்சு வந்து அவங்கள சுட்டு கொள்றது, இப்படியான சில செல்ஃப் ஹார்மிங் ஆக்ட்ஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய மாதிரி நாங்க ஒப்சர்வ் பண்ணலாம். அப்படி ஒப்சர்வ் பண்ணினா அந்த பர்சன் வந்து சூசைடல் வந்து நாங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம். வந்து திடீர்னு இருப்பாங்க, இருந்துட்டு அவ்வளவு நாளும் வந்து நல்லா சோர்ந்து நல்லா லோவா இருந்தவங்க திடீர்னு சொல்லுவாங்க, ஓகே நல்லா சமைங்க, நல்லா சமைச்சு சாப்பிடுவோம், இல்லாட்டி வந்து வாங்க எல்லாரும் ட்ரிப்புக்கு போவோம், எல்லாம் போய் ஒரு சந்தோஷமா இருந்துட்டு வருவோம். இப்படியான சில விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க. அப்ப இதுவும் வந்து ஒரு சூசைடல், அந்த பர்சன் வந்து சூசைடல் இல்லாட்டி வந்து அந்த பர்சனுக்கு வந்து தற்கொலை எண்ணம் இருக்குது என்று சொல்றதுக்கு வந்து ஒரு அறிகுறியா வந்து நாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த டிப்ரெஷன் இருக்கு தானே, இந்த டிப்ரெஷனை பற்றி இந்த சமூகத்துல வந்து பல பிழையான எடுகோள்கள் வந்து இருக்குது. அது எப்படியான எடுகோள்கள் இருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். டிப்ரெஷன் வந்தாலே சூசைட் பண்ணிடுவாங்க என்ற மாதிரி ஒரு
ஒரு ஐடியாலஜி வந்து இருக்குது. அப்படி இல்ல, நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த டிப்ரெஷன்ல வந்து சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிப்ரெஷன்ல தான் வந்து அவங்க வந்து சூசைடல் ஐடியேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதாவது தற்கொலை எண்ணம் வந்து இருக்கும். இந்த சூசைடல் ஐடியேஷன் இருக்கிற போது வந்து அவங்க வந்து நினைக்கிறது வந்து தங்களுக்கு இருக்கிற அந்த பெயினை தான் எண்ட் பண்ணணுமே தவிர அவங்களோட லைஃபை எண்ட் பண்றது வந்து அவங்களோட நோக்கமா இருக்காது. அதாவது தாங்க வந்து கோ த்ரூ பண்ற அந்த பெயினை தான் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற நேரத்துல வந்து அவங்களுக்கு தகுந்த உதவி மற்றும் வழிகாட்டல் கிடைக்காத பட்சத்துல வந்து அவங்க தங்களோட லைஃப் எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து நிர்பந்திக்கப்படுறாங்க. அதாவது வந்து தள்ளப்படுறாங்க. ஓகே. அப்ப நான் இதுல இருந்து சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இந்த டிப்ரெஷனால பாதிக்கப்பட்ட எல்லாரும் வந்து சூசைட் பண்றதுன்றது இல்ல. அது ஒரு பிழையான ஒரு எடுகோள். அடுத்த 2வது விஷயம் வந்து சூசைட வந்து ட்ரிகர் பண்றது, அதாவது வந்து தூண்டுறது வந்து டிப்ரெஷன் மட்டும்தான். அப்படி என்று சொல்ற ஒரு பிழையான ஐடியாலஜியும் இருக்குது. அது தவறு. சூசைட வந்து தூண்டுறதுக்கு வந்து பல காரணிகள் இருக்கு. பல மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்ப நான் வந்து கூட டெக்னிக்கலா போகல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்றேன், ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு சொல்லி ஒரு டிசார்டர் இருக்கு. அதுல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹாலுசினேஷன்ஸ் ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது வந்து அதுலயும் வந்து குறிப்பாக வந்து ஒடிட்டரி ஹாலுசினேஷன், அதாவது வந்து எந்த சத்தமுமே அவங்களை சுத்தி இல்லாத நேரத்துல கூடி அவங்க வந்து குறிப்பிட்ட சத்தத்தை வந்து கேட்பாங்க. அதாவது வந்து அது குரல்களா இருக்கும். அவங்களுக்கு தலைக்குள்ள வந்து ஒரு குரல்களா இருக்கும். அந்த குரல்கள் வந்து அவங்களுக்கு பல விதமான விஷயங்களை வந்து சொல்லும். எப்படி நீ வந்து வாழ தகுதி இல்லை, நீ செத்துருன்னு சொன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணி கொள்ற ஒரு சாத்தியக்கூறு வந்து இருக்குது. அது மாதிரி வேற சில மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து சூசைடை வந்து ட்ரிகர் பண்ண, அதாவது ஈவன் வந்து பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் சிலதுல வந்து அதாலையும் வந்து சூசைட் வந்து ட்ரிகர் பண்ணப்படுறது வந்து இருக்குது. அடுத்து வந்து பைப்போலர் என்று சொல்லி ஒரு விஷயம், ஒரு ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. அதனாலையும் வந்து இந்த சூசைட் வந்து ட்ரிகர் பண்ணப்படுது. ஆகவே இந்த டிப்ரெஷன் மட்டும்தான் இந்த சூசைடல் ஐடியேஷனை தோற்றுவிக்குமான்னு பார்த்தா இல்ல. அடுத்து வந்து இந்த டிப்ரெஷன் இருந்தா வந்து இந்த ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து இந்த டிப்ரெஷனை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படி என்று சொல்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து இந்த சொசைட்டில இருக்குது. அதே நேரம் வந்து இந்த டிப்ரெஷன் வந்தா ஓகே, நாங்க ஒரு சந்தோஷமான நினைவு ஒண்ணு நினைச்சிட்டோம்னு சொன்னா இந்த டிப்ரெஷன் வந்து இல்லாம போயிரும் சொல்லி ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து இருக்குது. இது எப்படி என்று பார்த்தா, அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை நினைக்கிறது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்குமே, அதாவது டெம்பரரியான டிஸ்ட்ராக்ஷனா இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர முடியாது. அதாவது சுயாதீனமாக டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றது என்பது வந்து கஷ்டம். அதுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி திருப்பியும் சொல்றேன், ப்ராப்பரான ஹெல்ப்பும் கைடன்ஸும் வந்து எங்களுக்கு வந்து தேவை. டிப்ரெஷன்ல இருந்து நாங்க வெளியே வர்றதுக்கு அல்லது டிப்ரெஷனுக்குரிய அறிகுறிகளை வந்து குறைத்து கொள்றதுக்கு வந்து முறையான வழிகாட்டல் தேவை. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு எதிர்மறையான, அதாவது ஒரு நெகட்டிவான லைஃப் ஈவெண்ட் நடந்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வரும்ன்றது இல்லை. அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு டிவோர்ஸோ இல்லாட்டிக்கு வந்து ஒரு பிரேக்கப்போ இல்லாட்டிக்கு வந்து எங்களுக்கு நெருங்கின ஒருத்தர் வந்து இறக்கும் போது வந்து அந்த ஒரு நெகட்டிவ் இவெண்ட் தான் வந்து எங்களுக்கு வந்து டிப்ரெஷனை கொண்டு வருது. அப்படி கோத்ரு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் டிப்ரெஷன் வருது, மற்றவர்களுக்கு டிப்ரெஷன் வராது அப்படி என்றது வந்து இல்ல. அது ஒரு பிழையான எடுக்கும். டிப்ரெஷன் வந்து ரீசனே இல்லாம கூடி வரும். இது சமூகத்துல இருக்கிற ஒரு பிழையான எடுகோள். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா, டிப்ரெஷன்ன்றது வந்து ஒரு ஃபேஸ் தான். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மட்டும்தான் இருக்கும். அது தன்னால போயிடும் நினைக்கிறது. அப்படி இல்ல, டிப்ரெஷன் போகாது. டிப்ரெஷன் இருக்கும். நீங்க வேற வேற ஆக்டிவிட்டிஸ் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி போவீங்களே தவிர அந்த டிப்ரெஷன் என்ற ஒன்றில இருந்து வந்து வெளியே வர இயலாது. அதுக்கு வந்து நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு முறையான வழிகாட்டல் வந்து உங்களுக்கு தேவை. அடுத்து வந்து நினைக்கிறது, இந்த டிப்ரெஷனை பற்றி கதைச்சா வந்து நாங்க இத வந்து சிச்சுவேஷனை வந்து என்னமே மோசமாக்கிடுவோம். இதை பற்றி கதைக்கிறதால வந்து பிரச்சனை வந்து என்னமே கூடும் அப்படி நினைக்கிற ஒரு போக்கு வந்து காணப்படுது. அதுவும் வந்து ஒரு பிழையான போக்கு. அப்படி இல்லை. முதலாவது வந்து எந்த ஒரு மனநிலையில ஒரு மாற்றங்கள் நடந்தாலும் வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து அதை பற்றி கதைக்கணும். அதை பற்றி யார்கிட்டயாவது வந்து சொல்லும் போது வந்து எங்களுக்கு வந்து அது அது எங்களுக்கு கொடுக்குற தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னு சொன்னா மற்றவங்க வந்து ஒரு பிரச்சனை, அதாவது நாங்க பிரச்சனைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து
மற்றவங்க பாக்குற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும். அவங்க வந்து அதற்கான ஒரு வழியை வந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே வந்து டிப்ரெஷனை பற்றியோ ஏதாவது பிரச்சனையோ நீங்க ஃபேஸ் பண்ணீங்க வந்து அதை பற்றி கதைக்கிறதால அது என்னவே பிரச்சனையாத்தான் மாறுமன்றது வந்து ஒரு பிழையான ஐடியாலஜி. அடுத்தது இந்த டிப்ரெஷனை தூண்டக்கூடியது. கட்டாயம் இப்பெல்லாம் தூண்டும் இல்ல. இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ன்னு சொல்றது. இந்தந்த ஃபேக்டர்ஸ் வந்து இந்தந்த ஃபேக்டர்ஸ் வந்து இருந்தா நாங்க டிப்ரெஷனை டெவலப் பண்ணக்கூடிய அபாயம் இருக்குது. அதைத்தான் நாங்க சொல்ல வரேன். இந்தந்த விஷயங்கள் நடந்திருந்தா கட்டாயம் நாங்க டிப்ரெஷனை டெவலப் பண்ணுவோம்ன்றது இல்ல. ஆனா அந்த டிப்ரெஷனை டெவலப் பண்ணக்கூடிய அந்த ரிஸ்க் வந்து எங்களுக்கு இருக்கு. முதலாவது வந்து நெகட்டிவான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இவெண்ட்ஸ். அதாவது பார்த்தோம்னு சொன்னா பிரேக்கப்பா இருக்கலாம், டிவோர்ஸா இருக்கலாம், செப்பரேஷனா இருக்கலாம், இல்லாட்டி கூட நெருங்கிய நண்பரோ உறவினர்ல மறைவா இருக்கலாம். இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கல வந்து எங்களுக்கு வந்து டிப்ரெஷனை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. கட்டாயம் இப்படியா நடந்த ஒருத்தருக்கு வந்து டிப்ரெஷன் வருமன்றது இல்லை. ஆனா அது டெவலப் பண்ணக்கூடிய அவங்க வந்து ஹை ரிஸ்க்ல இருக்காங்கன்னு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து பர்சனாலிட்டி, அதாவது நான் யாரு, இல்லாட்டிக்கு நீங்க யாரு என்று சொல்ற அந்த பர்சனாலிட்டி கூடி இந்த டிப்ரெஷனை வந்து டெவலப் பண்றதுக்குரிய அந்த ரிஸ்க வந்து கூட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் உள்ள ஒரு, அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம்னா என்ன, இப்ப நான் என்ன கதைச்சாலுமே வந்து யாருமே மதிக்க போறது இல்ல, நான் வந்து ஒரு அட்ராக்டிவான பர்சன் இல்ல, நான் கதைக்கிற கதைக்கு வந்து யாருமே மதிப்பு கொடுக்க போறது இல்ல, இப்படியான எங்களையே தாழ்த்தி கொள்ற ஒரு மனப்பான்மை இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா இருந்தோம்னா எங்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷனை வந்து டிப்ரெஷன் டெவலப் பண்றதுக்குரிய ரிஸ்க் வந்து இருக்குதுன்னு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து எங்களுக்கு வந்து இந்த சைல்ட்ஹுட்ல, அதாவது வந்து சிறு பராயத்துல வந்து சில நடந்த நெகட்டிவான ஈவெண்ட்ஸ் வந்து எங்களோட பர்சனாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கலாம். அதாவது வந்து இப்ப ஒரு அபியூசிவான ஒரு பேரண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தால் அவங்க வந்து அதை பார்த்து வந்து ஒரு பயத்தை டெவலப் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. அப்ப அது பிற்காலத்துல வந்து அந்த பயம் வந்து அந்த டிப்ரெஷனை வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு உந்துகோலா வந்து செயற்படும். அடுத்து வந்து மூன்றாவது காரணி என்னன்னு பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்டரி. அதாவது வந்து எங்களோட ஃபேமிலியில யாருக்காவது, எங்களோட அப்பாக்கோ இல்லாட்டி எங்களோட அப்பாட வழியில யாருக்கோ இல்லாட்டி அம்மாக்கோ அம்மாட வழியில யாருக்கோ வந்து இந்த டிப்ரெஷன் இருக்குன்னு சொன்னா எங்களுக்கும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. கட்டாயம் எங்களோட அப்பா அம்மாவுக்கு டிப்ரெஷன் இருந்தா எங்களுக்கும் வருமன்றது இல்ல. ஆனா அதை டெவலப் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு வந்து எங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி வந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அம்மா அம்மாருக்கு வந்து டிப்ரெஷன் வந்து வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. ஏனென்றா இது வந்து லைஃப்ல நடக்கிற ஒரு மேஜர் லைஃப் டிரான்சிஷன். இது வந்து ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய கமிட்மெண்ட். இதை வந்து எப்படி கையாளுறேன்னு சொல்லி ஒரு வினைத்திறனான வழி வந்து தெரியாத பட்சத்துல வந்து அவங்க டிப்ரெஷனை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு போக்கு வந்து அது டிப்ரெஷனை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து அங்க இருக்குது. அடுத்து வந்து தனிமை எப்படி வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொன்னா, தனியா இருக்க வந்து எல்லாத்தையுமே நாங்க தான் ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. நாங்க எதையுமே வந்து நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் வந்து எங்களுக்குள்ளேயே வந்து போட்டுல பண்ணி எல்லாத்தையும் எங்களுக்குள்ளேயே வந்து அடக்கி வைக்க போறோம். அந்த அடக்கி வைக்கிற நேரத்துல வந்து உங்களோட எமோஷன்ஸ் ஒண்ணுமே வெளியே போகாது. எனவே வந்து திருப்பி அது உங்களையே பவுன்ஸ் பேக் பண்ணி உங்களையே வந்து அடைய போகுது. எனவே இவ்வாறான சிச்சுவேஷன்லயே வந்து நாங்க டிப்ரெஷனை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு வந்து இருக்குது. அடுத்து வந்து இந்த ஆல்கஹால், சிகரெட், அதாவது அடுத்து வந்து வேற ஏதாவது ட்ரக்ஸ் பாவிக்கிற நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து அது வந்து என்னன்னா எங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சர்ல, அதாவது எங்களோட பிரெயின் கெமிக்கல்ஸ் இருக்கும். சில ரசாயன பதார்த்தங்கள் வந்து எங்களோட மூளையில இருக்கும். அந்த பதார்த்தங்களோட அளவுகளை வந்து மாற்றுறதன் மூலமா வந்து இந்த டிப்ரெஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிஸ்க வந்து எங்களுக்கு வந்து உருவாக்குது. அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இன்னொரு மெடிக்கல் கண்டிஷன், எஸ்பெஷலி வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ், இதய நோய்கள் இருப்பவர்கள் வந்து அதிகமாக வந்து டிப்ரெஷனை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ரிஸ்க்ல வந்து இருப்பாங்க. அதை தாண்டி டயபிட்டிஸ் உள்ளாக்கள், அப்படியானாக்கள் வந்து, அதாவது இன்னொரு மெடிக்கல் கண்டிஷன், அதாவது இன்னொரு மெடிக்கல் இல்னஸ் வந்து இந்த டிப்ரெஷனை வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து ஒரு உந்துகோலா வந்து இருக்கும். அதே நேரம் வந்து வேறு சில சைக்கோலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருந்தாலும் கூட இந்த டிப்ரெஷனை வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து இதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா வந்து இருக்கும். அடுத்து
எப்படி டிப்ரெஷனை கையாளுறது. நான் மீண்டும் சொல்றேன், இந்த டிப்ரெஷனை வந்து உங்களால சமாளிக்கலும் நினைச்சீங்கன்னா அப்படி எண்ணத்தை வந்து மாத்துங்க. உங்களால சமாளிக்கலும், ஆனா ஒரு முறையாக பயின்ற ஒருத்தர், முறையாக, அதாவது வந்து குவாலிஃபைடான மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், அது வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டா இருக்கலாம், சைக்காலஜிஸ்டா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கலாம். அவங்களோட உதவியை நாடுறதன் மூலம் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்ப டிப்ரெஷன் வந்து ஒவ்வொரு அளவுகள்ல வந்து இருக்க போகுது. அது மைல்டா இருக்கலாம், மொடரேட்டா இருக்கலாம், சிவியரா இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டையோ அதுக்கேத்த மாதிரி மெடிக்கேஷனையோ வந்து எங்களுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எனவே வந்து முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை, ஒரு குவாலிஃபைடான, அதாவது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்கிட்ட வந்து நீங்க வந்து உங்களோட உதவியை நாட வேண்டும். இவங்க எங்க இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து சைக்கியாட்ரிக் யூனிட் இருக்குது. மென்டல் ஹெல்த் சப்போர்ட் சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதோட வந்து கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட் வந்து இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து வந்து நான் அவங்களோட நம்பர்ஸ் வந்து இந்த கீழே கொடுத்திருக்கேன். இவங்க வந்து மெயினா ஸ்ரீலங்கால வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகிற சில குரூப்ஸ் இருக்காங்க. அவங்களோட நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இங்க இருந்து. அடுத்து வந்து இன்னும் அடுத்தது நாங்க எப்படி வந்து இதை கையாளுறோம்னு சொன்னா அதை பற்றி கதை போனோம். அது வந்து தனிமையை வந்து எந்த லெவல குறைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு வந்து வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணிக்க வந்து நீங்க என்ன மாதிரியான உணர்வுகளுக்கு வந்து ஆளாகிறீங்கன்றத வந்து மற்றவங்களை அறிந்து கொண்டதன் மூலம் வந்து உங்களுக்கான உதவி வந்து கிடைக்கிறத வந்து நம்ம துரிதப்படுத்த முடியும். சோ இதுதான் நாங்க எப்படி டிப்ரெஷனை கையாளுறதுக்கான எஃபெக்டிவான வேஸ். அடுத்து வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டிக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்க்கோ வந்து டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்லி நீங்க அடையாளம் கண்டீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்டா நீங்க செய்ய வேண்டியது வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது, வெளியில வந்து நிறைய பேர் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்றதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க சொசைட்டில என்று சொல்லி நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது அவங்களோட ஹெல்ப் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க அவங்கள புஷ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்கள லிசன் பண்ணணும். அதாவது வந்து அவங்களோட இருந்து லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது வந்து வெறுமனே கேட்டல் மட்டும் இல்ல, கேட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அடுத்த மூன்றாவது விஷயம் வந்து எம்பதி. எம்பதி என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லிக்க வந்து அவங்க எந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும். மேபி அவங்க சொல்ற பிரச்சனை வந்து எங்களுக்கு பிரச்சனையாவே தோணாது. ஆனா அந்த இடத்துல இருக்கிறது வந்து அந்த நபருக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குதுன்னு சொல்லி நாங்க வந்து அந்த பர்சன் இடத்துல இருந்து யோசிச்சு நாங்க வந்து அதை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து வந்து வேலிடேஷன். அது வந்து அவங்க சொல்ற இமோஷன்ஸ், அதாவது நீ கோ த்ரூ பண்ற எல்லா இமோஷன்ஸும் வந்து வேலிட் ஆனது. அது வந்து எதுவுமே வந்து என்ன சொல்ற, சில பீப்புள் வந்து நினைக்கிறது வந்து அவங்க ஃபேக் பண்றாங்க, சும்மா வந்து டிராமா கிரியேட் பண்றாங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு வந்து சமுதாயத்துல கலரிட்டு இருக்குது. ஆனா வந்து அப்படியான நேரத்துல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்க இமோஷன்ஸ் தான் வேலிட், உங்க இமோஷன்ஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து கோ த்ரூ பண்றது வந்து சரியான கஷ்டம், என்னால அதை இமேஜின் பண்ணி பார்க்கிறது, இப்படியான சில ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, வெர்பலி வந்து நீங்க ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து, அதாவது உதவியை பெறதுக்கு வந்து இயன்ற அளவுல வந்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து கடைசி விஷயம் வந்து நீங்க அவங்கள கேர் பண்றீங்க, நீங்க உண்மையாவே அக்கறையா இருக்கிறீங்கன்றத வந்து நீங்க வெளிப்படுத்தணும். இப்படி வெளிப்படுத்தி அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க என்பதை வந்து அவங்கள நீங்க கதைக்க பண்ணணும். ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனா வந்து நீங்க மாறணும். அப்படி மாறுறதன் மூலம் வந்து அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து அவங்க என்னத்தை கோ த்ரூ பண்றாங்கன்றத வந்து அவங்க உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்க வந்து அந்த ஷேர் பண்ணிக்க வந்து அவங்க தங்களோட பிரச்சனையை வந்து குறைஞ்சு கொண்டு போறதை வந்து அவங்க உணர்வாங்க. அவங்களோட 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 சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு முன்னேற்றம் வந்து நாங்க வந்து அப்படி செய்யறதால வந்து அவதானிக்க முடியும். அடுத்து வந்து ஸ்டிக்மா. அதாவது வந்து இந்த சொசைட்டில வந்து இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண் என்றா இப்படித்தான் இருக்கணும், பெண் என்றா இப்படித்தான் இருக்கணும், ஆண் என்றா ஆண் அழுதா வந்து ஏன் பொம்பளை மாதிரி அழுகிறன்னு சொல்றது,
அடுத்த பெண் வந்து அடுத்தா வந்து ஏன் டிராமா கிரியேட் பண்றேன்னு சொல்றது. இப்படி வந்து நாங்க வந்து அவங்கள வந்து அவங்களோட இமோஷன்ஸ வந்து அதுக்கு ஒரு பெருமதி இல்லாம ஆக்கி விடுறது. எங்க கதையாலேயே ஒரு பெருமதி கொடுக்காம விடுறது. அப்படி கொடுக்காம விடுறதால வந்து அவங்க வந்து அவங்க என்னத்த கோ த்ரூ பண்ணாலும் வந்து அது உங்கள்ட்ட ஷேர் பண்ற அளவுக்கு வந்து குறையும். அத வந்து எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. மறைஞ்சு மறைஞ்சு அவங்க வந்து அத வந்து தனியே இருந்து சஃபர் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து இல்லாம போகணும். எல்லாருக்குமே பேசிக்கா நாங்க எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். எல்லாருக்குமே வந்து இமோஷன்ஸ் இருக்குது. இந்த இமோஷன்ஸ கோ த்ரூ பண்றதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. அவங்க கோ த்ரூ பண்ணிக்க வந்து நாங்க ஒரு அதனால அத மழுங்கடிக்காம அத வந்து நாங்க ஓகே நீ கோ த்ரூ பண்றது வந்து கஷ்டமா இருக்குன்றத வந்து நான் உணர்ந்து கொள்றேன். எனவே வந்து நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அப்படியான ஒரு போக்க வந்து நீங்க வந்து இந்த சமூகத்துல வந்து உருவாக்கணும். அதாவது வந்து மென்டல் ஹெல்த்துக்கு வந்து உதவியை சீக் பண்றத வந்து நீங்க நார்மலைஸ் பண்ணணும். அடுத்து வந்து இந்த லேபிள் பண்றது. அது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டுக்கு போற ஒருத்தருக்கு வந்து நாங்க குடுக்குற நேம் என்னன்னா, ஆளுக்கு தலையில ஒரு மாதிரி, ஆள் ஒரு மாதிரி, மண்டையில கொஞ்சம் பிரச்சனை, ஆள் கொஞ்சம் பைத்தியம், இப்படி வந்து நாங்க லேபிள் குடுக்குறது. அப்படி லேபிள் குடுக்கறதால இப்ப எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா எனக்கு வந்து உதவி தேவைன்னு சொல்லி நான் உதவி எடுக்க போகணும் எனக்கு தெரிஞ்சாலுமே வந்து நான் நினைக்கிறது என்னது, ஓகே நான் வந்து உதவி கேட்க போனா என்னையும் இப்படித்தான் சமூகம் பார்க்க போகுது, என்னையும் பைத்தியக்காரின்னு சொல்ல போகுது, எனக்கும் தலையில ஏதோ பிரச்சனைன்னு சொல்ல போகுது. இதனாலேயே வந்து நாங்க வந்து அந்த உதவி போடுகின்ற தன்மை வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அதால வந்து என்னமுமே வந்து இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸால பாதிக்கப்படக்கூடிய தன்மை வந்து கூடுமே தவிர இது வந்து குறையாது. எனவே வந்து நாங்க இந்த லேபிளிங்க வந்து நிப்பாட்ட வேணும். அடுத்து வந்து தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஏதாவது நான் சொன்னதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து தாராளமா கேட்கலாம்.